கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயின் அரசியல் வாழ்க்கை முடித்துவிட்டது என பலர் வெளிப்படையாக பேசி வந்தனர். அந்த பேச்சுகளுக்கு பின்னணியில் வலுவான தூண்டுதலும் இருக்கவே செய்தது. ஆனால் தற்போது விஜய் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என நினைத்தவர்களின் முகத்தில் கரும்புள்ளி வைத்துள்ளது உச்சநீதிமன்றம். இதனால் தாவேகாவின் ஆதரவாளர்களும் உற்சாகம் அடைந்துள்ளனர். இதே குஷியில் கரூருக்கு செல்லவும் நாள் குறித்துள்ளாராம் விஜய். முதலில் உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி நமது டெல்லி செய்தியாளரிடம் விசாரித்தோம். அவர் விரிவாகவே பல நுணுக்கமான விஷயங்களை சொன்னார். அத்தோடும் அரசியல் ரீதியாக விஜய்க்கு இந்த வழக்கின் வாதங்கள் எப்படி பலன் சேர்த்துள்ளது என்பதை பற்றி விவரித்தார். கரூர் விவகாரம் தொடர்பாக 3 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விஜய் தரப்பு மற்றும் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் தந்தை தரப்பும் உச்சநீதிமன்றத்தை நாடியது. இந்த வழக்கின் போக்கு என்பது திமுக அரசுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற தீவிர முனைப்பில் இருந்த மாநில அரசு பெரிய வழக்கறிஞர்களை களத்தில் இறக்கிவிட்டனர். குறிப்பாக முகுல் ரோஹத்கி, அபிஷேக் சிங்வி உள்ளிட்டோர் தமிழக அரசு தரப்பில் தங்களின் வாதங்களை முன்வைத்தனர். விஜய் தரப்பிலிருந்து அரிமா சுந்தரம், ராகவாச்சாரி உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் இருந்தனர். முதலில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் சொன்ன கருத்துக்கள் குறித்து விவாதம் எழுந்தது. அப்போது குறுக்கிட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி, கரூரில் நடந்த சம்பவத்தை விசாரிக்க வேண்டியது மதுரை கிளைதான். ஆனால் இந்த வழக்கின் விசாரணை எப்படி தலைநகர் சென்னையில் நடந்தது என்ற பெரிய கேள்வியை எழுப்பினார். பின்னர் பாதிக்கப்பட்டவர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி கரூர் சம்பவத்திற்கு பின்னணியில் இருக்கும் சதியை விளக்கினார். 7 மணிக்கு தான் கரூர் வேலுசாமிபுரம் என்ற பகுதிக்கு விஜய் வந்தார். அவரது பிரச்சாரம் அதன் பின் தான் தொடங்கியது. ஆனால் ஆளும் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் 3 மணிக்கே தனது சமூக வலைதளங்களில் அசம்பாவிதம் நடக்கப் போவதாக பதிவிட்டது எப்படி? மேலும் இதே வேலுசாமிபுரத்தில் கடந்த காலங்களில் பிரச்சாரம் செய்ய அதிமுக தரப்பிலிருந்து அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. ஆனால் சாலை குறுகலாக இருக்கிறது, மக்கள் அதிகமாக கூடுவது நல்லதல்ல என்ற காரணங்களை கூறி கரூர் மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ளது. ஆனால் அதே இடத்தை விஜய்க்கு தந்தது எப்படி, எதற்காக என்றார். சம்பவம் நடந்து இறந்து போனவர்களின் பிரேத பரிசோதனை எப்படி இத்தனை வேகமாக நடந்தது? கரூர் அரசு மருத்துவமனையின் பிரேத பரிசோதனை அறையில் மொத்தம் எத்தனை டேபிள்கள் இருந்தன எனவும் கேள்வி எழுப்பினார் உச்சநீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி. இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞரும் திமுக எம்பியுமான வில்சன், பிரேத பரிசோதனைக்காக பக்கத்து மாவட்டத்திலிருந்து மருத்துவர்கள் கரூருக்கு வரவழைக்கப்பட்டனர். அதுவும் இதே நேரத்தில் சேலத்தில் ஒரு மருத்துவர்கள் குழு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்தது. அதை அப்படியே கரூருக்கு வர சொல்லிவிட்டோம். அதனால் அனைத்தும் வேகமாக நடந்தது என்றார். இறுதியாக விஜய் தரப்பிலிருந்து சிபிஐ விசாரணை கோரவில்லை. மாறாக ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள எஸ்ஐடியை ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதி ஒருவர் கண்காணிக்க வேண்டும், அப்போதுதான் நம்பிக்கை வரும் என்றனர். இந்த வழக்கின் தீர்ப்பு விரைவில் வரும். தீர்ப்பு விஜய்க்கு சாதகமாக இருக்கவே அதிகமான வாய்ப்புகள் உள்ளன. அதன் பிறகு 17ஆம் தேதி விஜய் கரூருக்கு செல்வதற்கு எவ்வித தடையும் இருக்காது. 41 பேரின் மரணம் என்பது தாவேகாவினரை உலுக்கி போட்டுள்ளது. இருந்தாலும் உச்சநீதிமன்றம் விஜய் தரப்பின் நியாயங்களை வெளிச்சம் போட்டு உலகத்திற்கு காட்டிவிட்டது. இதனால் விஜய் தனது அரசியலில் 2வது இன்னிங்ஸை தைரியமாக தொடங்க ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அவருக்கு அனுகூலமாக டெல்லி பாஜக தரப்பு செயல்பட்டுள்ளது. திமுகவின் ஜாம்பவான் வழக்கறிஞர்களுக்கு இணையாக அவர்களுக்கு ஈடு கொடுக்கும் விதமாக வழக்கறிஞர்களை தயார் செய்த பின்னணியில் இருப்பது டெல்லிதான். எனவே புது உற்சாகத்துடன் விஜய் தரப்பு களமிறங்கும். விஜய் முன் செல்வார். டெல்லியின் நிஜமான பாதுகாப்பு அவர் பின் செல்லும்.